சந்திரலேகா ஐஏஎஸ் அவங்க கொடுத்த ஒரு பேட்டி சார். கரூர் சம்பவத்துக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. சந்திரலேகாவை பொறுத்த வரைக்கும் திரைப்பட நடிகர்கள் அரசியலுக்கு வருவது ஏற்புடையதல்ல. ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி சார் நம்ம ஒரு தனிநபர் மீது குற்றம் சாட்ட முடியும்? இந்த கூட்டத்தை செயற்கையாக கூட்டியவர் விஜய். விஜய் புறப்பட்டு போகிற எல்லா இடங்கள்லையும் முகத்தை காட்டல. உங்களை பார்த்தா நடுங்குதுங்க அந்த போலீஸு. சட்டம் ஒழுங்கு ஆதவரிச்சனை பார்த்தா நடுங்குது, விஜயை பார்த்தா நடுங்குது. ஒருத்தரையும் கைது பண்ணல, பக்கத்துலேயே போக அஞ்சுக்குது. நீங்கள் தான் சட்டத்தை மதிக்கிறீங்களா? சட்டத்தை ஊறுகாயை விட மோசமாக பயன்படுத்துறீங்க. இதை கேரவன் மேலே தான் போகிறார். 100 பேர் போகிற ஒரு பெரிய பேருந்தில் ஒரு ஆள் போகிறார். கேம்ஸ் விளையாண்டுட்டு போகிறார். லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுவார். உள்ள டான்ஸ் ஆடுவார். ரசிகர்களை குஷிப்படுத்துறதுக்காக இருக்கலாம். அதான் நீங்கள் ரசிகர் ஒரு நேக்கில் டான்ஸ் ஆடுங்களேன். ரசிகர்கள் குஷிப்படுத்துறதுக்கு நல்லாயிருக்கும். குத்தாட்டம் ஒன்று போடுங்களேன். முக்கா புலா பாட்டு மாதிரி கவாலா பாட்டு ஒன்று போடுங்களேன். ஒரு 50 வருஷம் கழிச்சு எங்கடா உங்கள் அப்பா பாட்டை மூட்டை எப்படா சேர்த்தான்? விஜயை பார்க்க போய் ரசிகை சேர்த்து போயிட்டாயா? யார் விஜய்? டால்ஸ்டாயா, மார்க்ஸா, ஏங்கல்ஸா? ஒரு சினிமாக்காரையா? காலையில் 8 மணிக்கு வர்ற கூட்டம். இவர் எப்போ வந்தார்? 8 மணிக்கு தான் சென்னையில் புறப்படுறாரு. பனையூர் பண்ணையார் காத்து கிடப்பான். அவன் நம்மளை பார்க்கணும், காத்து கிடப்பான். உன்னை பார்த்தனால என்ன லாபம்? சினிமா கவர்ச்சி தவிர, பாலின கவர்ச்சி தவிர, நீங்கள் திரிஷாவுடையும் கீர்த்தி டூயட் ஆடுவதை தவிர வேறு ஏதாவது அங்கே இருக்கா? அவங்கள்ட்ட ஏதாவது இருக்கா? தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன் சார் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். சந்திரலேகா ஐஏஎஸ் அவங்க கொடுத்த ஒரு பேட்டி சார். கரூர் சம்பவத்துக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. அவங்களோட பின்னணி என்ன சார்? இல்லை, இவங்க ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகா. இந்த அதிகாரி ஜெயலலிதாவுக்கு அரசியலை கற்றுக் கொடுத்தாங்க அவங்களுக்கே. ஆமாம். 85 கடலூர் கலெக்டர் இந்த அம்மா. நடராஜன், சசிகலாவுடைய கணவர் நடராஜன் அங்கே பிஆர்ஓ. அப்போது எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாருன்னா, ஜெயலலிதாவை தனக்கு பிறகு அரசியலில் ஒரு உருவகப்படுத்தணும்னு நினைக்கிறார். நிர்வாகத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு கலெக்டர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறார். அந்த கலெக்டர் தான் சந்திரலேகா சார். ஆசிட் வீசினாங்கன்ற மாதிரியான தகவல்கள் அதெல்லாம் பின்னாடி. நான் சொல்வது 85 ஆரம்பத்தில் 85 இப்படியான நட்பு தான் 2 பேருக்கும் தொடருது. அப்படி தொடருகிற நட்பு ஒரு காலகட்டத்தில் சசிகலா பிரிக்கப்படுகிறது. பிரிக்கப்பட்ட பிறகு ஜெயலலிதா முதலமைச்சர், இந்த அம்மா சிப்காட் சேர்மன். எம்எம் ராமசாமி செட்டியாருக்கு குறைந்த விலைக்கு சிப்காட் நிலத்தை கொடுக்க சொல்லி உத்தரவு போட சொல்லி சொல்கிறாங்க. யாருக்கிட்ட? சந்திரலேகா கொடுக்க முடியாதுங்கிறாங்க. உடனே அந்த அம்மாவை டம்மி பதவி ஆவண காப்பகம் எக்மோருக்கு தூக்கி போடுறாங்க. அங்கே ஒரு வேலையும் இல்லை. அங்கே ஒரு வேலையும் இல்லை. அப்போது ஆவண காப்பகத்துக்கு வருவதற்கு முன்பு ஜெயலலிதாவை நேரடியாக சந்திரலேகாட்ட ஃபோன் பண்ணி நீ கைது போட்டு கொடு, அந்த இடத்த எம்எம் கொடுக்குறாங்க. கொடுக்க முடியாது. 2 பேருக்கும் ஆங்கிலத்தில் சண்டை, தெருச்சண்டை நடக்குது. நம்ம முடியாதுங்குது. நான் அரசியல் நிலத்தை விற்க முடியாது. சசிகலா அழுத்தம், ஜெயலலிதாவே பேசுகிற பொழுது அந்த அம்மா சொல்லுது, உங்களை போன்ற குரங்கு மூஞ்சி நபர்கள்லாம் என்ன ஒன்றும் வேலை வாங்க முடியாதுங்க. ஓ, என்னுடைய மூஞ்சி குரங்கு மூஞ்சியா? உன்னுடைய மூஞ்சி வாழ்நாள் முழுக்க குரங்கு மூஞ்சி ஆக்குறேன்னு தான் மதுசூதனன் மூலம் பம்பாயில் சுடலை முத்து என்ற சுருளா 25 லட்சம் ரூபாய்க்கு கூலிப்படையாக ஒப்பந்தம் செய்யப்படுகிறான். அவன் இங்கே தான் இங்கே சாவுறான். அந்த அம்மா பணி முடிந்து எக்மோர்லேருந்து ஆவண காப்பது வெளியேறுகிற பொழுது கதவை தட்டி ஏதோ கேட்க முயல்வதை போல் ஆசிட் வீசு. அது அந்த காலத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இல்லை சார்? இப்போ அவங்க அதெல்லாம் தாண்டி இப்போ மீண்டும் பேட்டிகள் கொடுக்கறத பார்க்கும்போது உண்மையிலேயே அவங்களுடைய தைரியத்தை நம்ம 100% நீங்கள் தைரியத்தை பாராட்டணும். ஏன்னா அந்த அம்மா ஜெயலலிதா எவ்வளவு மிரட்டியும் உருட்டியும் விரட்டியும் கடைசி வரை கையெழுத்து போடலை. அரசியல் நிலத்தை அடிமாட்டை விலைக்கு விற்கலை எம்எம் ராமசாமி செட்டியாருக்கு. அவ்வளோ நேர்மையான முடியாதுன்றுச்சு அந்த அம்மா.
அதற்காகத்தான் அந்த அம்மா முகத்தில் அமிலம் வீசப்பட்டது. இப்போ அந்த அம்மா சுப்பிரமணிய சாமி கட்சியில் பாதுகாப்பாக சேருவதற்கு அதான் காரணம். கரூர் சம்பவத்துக்கு விஜய் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு. ஆமாம், ஏன்னா அந்த அம்மா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவங்க, நிர்வாகம் தெரியும், தமிழ்நாட்டுடைய அரசியல் தெரியும். ஜெயலலிதா கைது செய்யப்பட்டால் கோகிலவாணி தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரி மாணவிகள் கொண்டு போட்டாங்களா? ஒரு தலைவி லஞ்சம் வாங்கி ஜெயிலுக்கு போனால் அப்பாவி மாணவிகளை பஸ்ஸில் உயிரோடு கொளுத்துக்கிற கட்சி தான் அதிமுக. இப்போ சந்திரலேகா அமிலம் வீசிய முகத்தோடு இருப்பதற்கு சாட்சி ஜெயலலிதாவுடைய சசிகலாவுடைய கொடூரம். என்ன முகம்? கொடூர முகம்தான் சந்திரலேகா அமிலம் வீச்சு. கோகிலவாணி உயிரோடு கொளுத்தி கொல்லப்பட்டார். அந்த வேளாண்மை கல்லூரி மாணவர்கள் என்ன தப்பு பண்ணாங்க? கொண்டவன் பூரா ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டான். அத்தனை குற்றவாளிகளும் தூக்கு தண்டனை குற்றவாளிகள் பூரா வெளியே வந்துட்டான். அப்போ அந்த மாணவிகள் எப்படி செத்து போனாங்க? இறந்ததுக்கு யார் காரணம்? அதிமுக அதிகாரத்தில் இருந்தால் பொது மன்னிப்பில் அவ்வளோ பேர் வெளியே வந்தாங்க. சிறைகள் ராஜ மரியாதை. இப்போ சந்திரலேகாவை பொறுத்த வரைக்கும் திரைப்பட நடிகர்கள் அரசியலுக்கு வருவது ஏற்புடையதல்ல. ஏன்னா ஜெயலலிதாவுடைய அலங்கோல ஆட்சி அந்த மாதிரி பார்த்துருக்கு. ஜெயலலிதாவுடைய அரசு நிலம் பூரா தனியாருக்கு விற்கப்பட்டது. ₹1 சம்பளம் வாங்குகிற ஜெயலலிதாவுக்கு 65 கோடி ரூபா டான்சி நிலம், கொடநாடு, சிறுதாவூர், பண்ணை வீடு, பல ஆயிரம் கோடி இப்படியா வந்தது? எந்த அரசு பதவியில் உள்ள சசிகலாவுக்கு இப்படி பல லட்சம் கோடி பிடாஸ் கோடி சாராய ஃபேக்டரி எப்படி வந்தது? இத்தனை கொள்ளை அடிக்கிறீங்க, இவ்வளவு கொள்ளை கொள்ளை கொள்ளை. சாராய விற்று பிழைக்கணுமா? சாராய கல்லீரல் கடையை விற்று பிழைக்கணுமா? எத்தனை ஆயிரம் பேருடைய கல்லீரலும் கணையமும் கருகி போய் அந்த பணத்தால் குழந்தையா குட்டியா நடராஜன் மணமேல்குடியில் ஒரு இளைஞனை கொன்று அவருடைய கல்லீரலை கணையத்தை ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து குளோபல் ஆஸ்பத்திரியில் பொருத்தி ஒத்து வரலாம உடம்பெல்லாம் கருத்து, மூஞ்சியெல்லாம் கருத்து, கொடூரமாக மரணம் நடந்தது. நடராஜனுடைய மரணம். இத்தனை பாவங்கள் இதில் தான் சொல்லுவாங்க ஜீசஸில், பாவத்தின் சம்பளம் மரணம். இதுக்கு இவ்வளவு ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி சார் நம்ம வந்து ஒரு தனிநபர் மீது குற்றம் சாட்ட முடியும்? இல்லை, நியாயமான கேள்விதான். இந்த கூட்டத்தை செயற்கையாக கூட்டியவர் விஜய். அதை பத்தி விசாரணை போயிட்டு இருக்குல்ல? இல்லை, விசாரணை இருக்கட்டுங்க. விசாரணை இருந்தால் அது வரைக்கும் மூச்சை விடக்கூடாதா? விசாரணை, பல விசாரணை, ராஜீவ்காந்தி கொலை விசாரணை இன்னும் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் பல்நோக்கு விசாரணை மையம் இன்னும் கலைக்கப்படவில்லை. எத்தனை வருஷம் ஆச்சு? 91 ராஜீவ் இருந்தால் இப்போ 26, 36 வருஷம் இன்னும் கலைக்கப்படவில்லை. அப்போ பேசக்கூடாதா? அதுவல்ல. நீங்கள் விஜய் புறப்பட்டு போகிற எல்லா இடங்கள்லையும் முகத்தை காட்டல. போகிற வழியில் போகிற விஜய் பர்மிஷன் இல்லைன்ற ஒரு விஷயம் தான் அவரே சொல்லியிருந்தாரு. பர்மிஷனை யாருங்க பர்மிஷன் மதிக்கிறா? நீங்கள் தான் பர்மிஷன் தான் மதிச்சுட்டு இருக்கீங்களா? 7 நிமிஷம் போக முடியுது, 7 நாள் போகிறீங்க, 7 மணி நேரம் போகிறீங்க, பர்மிஷன் மதிச்சு தான் போகிறீங்க. உங்களை பார்த்தா நடுங்குதுங்க அந்த போலீஸு. சட்டம் ஒழுங்கு ஆதவரிஜினா பார்த்தா நடுங்குது, விஜயை பார்த்தா நடுங்குது. ஒருத்தரையும் கைது பண்ணல, பக்கத்துலேயே போக அஞ்சுக்குது. நீங்கள் தான் சட்டத்தை மதிக்கிறீங்களா? ஜனநாயகன் படப்பிடிப்பு நடந்தது, நீங்கள் சட்டத்தை மதிக்கிறீங்களா? சட்டத்தை ஊறுகாயை விட மோசமாக பயன்படுத்துறீங்க. அது வல்ல. விஜயை பொறுத்த வரைக்கும் எங்கே ரசிகர்களை பார்க்குறவர் அங்கேயே இதை கேரவன் மேலே தான் போகிறார். 100 பேர் போகிற ஒரு பெரிய பேருந்தில் ஒரு ஆள் போகிறார். இது விளையாண்டுக்கிட்டு கேம்ஸ் விளையாண்டுட்டு போகிறார். லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுவார், உள்ள டான்ஸ் ஆடுவார். ரசிகர்களை குஷிப்படுத்துறதுக்காக இருக்கலாம். அதான் நீங்கள் ரசிகர் ஒரு நேக்கில் டான்ஸ் ஆடுங்களேன், ரசிகர்கள் குஷிப்படுத்துறதுக்கு நல்லாயிருக்கும். குத்தாட்டம் ஒன்று போடுங்களேன், முக்கா புலா பாட்டு மாதிரி கவாலா பாட்டு ஒன்று போடுங்களேன். ஏங்க, ஒரு மனிதனை அரசியல் மயப்படுத்துவது இப்படியா? ஒரு இளைஞனை அரசியல் மயப்படுத்துவது இப்படியான்னு கேட்குறேன். அரசு முதல் முறையாக அவங்க வந்திருக்காங்க, கடைசி முறையும் அப்படித்தான், கடைசி முறையும் அப்படித்தான். சரிங்க, சந்திரலேகா சொல்லுகிற குற்றச்சாட்டு ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதான் கேட்குறேன் சார், ஒரு சீனியர். அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா,
நீங்கள் விஜய் இந்த வேலுச்சாமிபுரத்தில் இவ்வளோ கூட்டத்தை நசுக்க வேண்டிய தேவையில்லை. வர்ற இடத்துலேயே பேசி பேசி அனுப்பிச்சிட்டே இருந்தால் ஏறக்குறைய அந்த அவர் ஒரு திருச்சியிலேருந்து கரூருக்கு வர்றாரு. வருகிற பொழுது பார்க்குற ஒரு 1000 பேர் நிற்கிறானா, வணக்கம் நன்றி எனக்கு ஓட்டு போடுங்க, ஊழலை ஒழிங்க பேசிகிட்டே இருந்தால் இதுக்குள்ளே ஒரு 30,000 பேர் கூடியிருக்க மாட்டோம். ஸோ அந்த ஒரு இடத்துல நின்று பேசுறதுக்கு பதிலாக வர இடத்துல ஸ்பிட் பண்ணியிருந்தால் கூட்டம் இன்னும் ஸ்பிட்டாக இருக்குன்றீங்க. அதை திட்டமிட்டு அவர் தடுத்துட்டார். ஏன்னா சினிமாக்காரன் என்ன பண்ணுவான், கல்யாண வீட்டுக்கு போனால் எல்லா மாலையும், சாவு வீட்டுக்கு போனால் எல்லா மாலையும் தமிழ், அதே அரசியல் தான். அதை தான் அந்த அம்மா சொல்லுது. அனுபவம் வாய்ந்த ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த அம்மா சொல்லுது. என்ன தப்பு? ஒவ்வொரு உயிருக்கும் அந்த கட்சி தலைவன் தானே பொறுப்பு. 41 உயிர் நீங்கள் ஜனநாயகன் படப்பிடிப்பு தயாரிப்பாளர் 10 லட்சம் 20 லட்ச ரூபா கொடுத்துட்டான், முடிஞ்சு போச்சா? உயிர் வந்துடுமா? தமிழன் மீது படிந்த கரை இந்த 20 லட்ச ரூபாய் தொடச்சிருமா? ஒரு 50 வருஷம் கழிச்சு எங்கடா உங்கள் அப்பா டாட்டா மூட்டை எப்படா சேர்த்தான்? விஜயை பார்க்க போய் நசிக்கு சேர்த்து போயிட்டாயா? யார் விஜய்? டால்ஸ்டாயா, மார்க்ஸா, ஏங்கல்ஸா? ஒரு சினிமாக்காரையா? இப்படி ஒரு கரை தமிழனுடைய வாழ்நாளில் அழிக்கப்பட முடியாத கரை 20 லட்ச ரூபா கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கி. அதுதான் நம்ம சொல்லுது. இப்போ கரூர் இன்சிடென்ட் வந்ததால் இந்த ஒரு கேள்வி கேட்குறேன். கரூர் விஷயம் நடக்கும்போது செந்தில் பாலாஜி எப்படி 10 நிமிஷத்தில் வந்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. நேற்று இந்த குண்டு வெடிப்பு நடக்கும்போது அமித்ஷா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே 15 நிமிஷத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல் வந்துட்டார். இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, அமித்ஷா எப்படி 15 நிமிஷத்தில் அங்கே வந்தார் அப்படின்ற ஒரு கேள்வியே கேட்குறாங்க. இது எப்படி சார் பார்க்கறது? நம்ம இல்லைங்க, அவர் ஒரு ஹோம் மினிஸ்டர், ஹெலிகாப்டரில் 5 நிமிஷத்துலேயே வந்துடலாம். அதையும் வந்து சேர்த்து இல்லை, அதாவது செந்தில் பாலாஜி கரண்ட் மினிஸ்டர், அவர் தொகுதியில் ஒரு சோகம் நடந்துருச்சு, வரத்தானே செய்வார், அங்கே தான் இருந்தார். மனநோயாளிகள் எப்படி வேணாலும் ஒரு செய்தியை பரப்புவான். நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பதில் சொல்லுவது பொருத்தமாக இருக்காது. என்ன காரணம்னா, எப்படி 41 மாலை உடனே கிடச்சிது? அப்படி ஒரு கேள்வி. கரூரில் 450 மாலை எப்பவுமே இருக்கும். 25 கடை இருக்குது. ஒரு கடைக்கு 10 மாலை போட்டால் 250 மாலை இருக்கும். இதெல்லாம் இதெல்லாம் இன்னைக்கு யானையை கூடம் பூரா தடவி பார்த்தாங்க. யானை காலை போய் தான் யானையை நினச்சானா, வாழை போய் தான் யானை நினச்சானா, தும்பிக்கையை போய் தான் யானை, அந்த காலம் தான். அரசியல் என்பது பெரிய தொலைநோக்கு பார்வை உள்ளது. பல விஷயங்களை பார்க்கணும். சும்மா ஒரு குற்றம் சாட்டுவதற்காக பார்க்கக்கூடாது. நீங்கள் காலையில் 8 மணிக்கு வர்ற கூட்டம், இவர் எப்போ வந்தார்? 8 மணிக்கு தான் சென்னையில் புறப்படுறாரு. பண்ணையார் எங்கேருந்து புறப்படுறாரு? அப்போது காத்து கிடப்பான் அவன், நம்மளை பார்க்கணும்னா காத்து கிடப்பான். உன்னை பார்த்தனால என்ன லாபம்? சினிமா கவர்ச்சி தவிர, பாலின கவர்ச்சி தவிர, நீங்கள் திரிஷாவுடையும் கீர்த்தி டூயட் ஆடுவதை தவிர வேறு ஏதாவது அங்கே இருக்கா? அவங்கள்ட்ட ஏதாவது இருக்கா? கத்தி படத்தில் கொக்கோ கோலா குடிக்காதீங்கிற, நிஜ வாழ்க்கையில் காசை வாங்கிட்டு 5 கோடி ரூபா வாங்கிட்டு கொக்கோ கோலா குடிங்கிற. அதுக்கு முன்னாடி தான் சார், அந்த படத்துக்கு முன்னாடியே பின்னாடியாங்க. என்ன பாலிசி உனக்கு? இல்லை, மெச்சூர் ஆகி வரும்போது அது ஒரு அப்போ நீ மெச்சூரிட்டியாக வாங்க நாங்கள் சாகணுமா? ஏன் ராஜகிரண்ட போனாங்க, ஏப்பா வேட்டி விளம்பரம்? நான் அதெல்லாம் எனக்கு விளம்பரமே வேண்டாம். வேட்டி கட்டுற ஏழைப்பாடை அவனுக்கு போய் வேட்டியை குறைச்சி குடியா? ராஜகிரன் சொல்லலையா? அதை விட நீ ஏழையா? 5 கோடி ரூபா விளம்பரப்படுத்து. நன்றி சார், பல தகவல்களை எங்களுக்காக தெரிவிச்சு. நன்றி, வணக்கம்.